மஞ்சு, மஞ்சு, என்ன? ஏய், என்னாச்சு? ஒண்ணும் இல்லடி. அடி எப்படி பட்டுச்சா? போன இடத்துல கஸ்டமர் ரொம்ப முரட்டுத்தனமா நடந்துக்கிட்டானோ? முரட்டு பைய இல்ல, காட்டு பைய. அந்த பாவியாலதான் என் வாழ்க்கை கெட்டு குட்டி சவர ஆயிடுச்சு. அது எப்படி அவனால நீ கேட்ட? 5 வருஷத்துக்கு முன்னாடி இவன் நல்லவன நினைச்சு இவன் கூட நான் வந்தேன். ஆசை வார்த்தை காட்டி அவன் ஆசைக்கு என்னை பயன்படுத்திக்கிட்டான். கல்யாணம் பண்ணிக்கோடான்னு கேட்டேன். நீ தினம் தினம் கல்யாணம் போனதான்னு சொல்லி டெய்லி ஒருத்தன் கூட அனுப்பி வச்சான். முடியாதுன்னு சொன்னா டெய்லியும் அடியும் உதயம் தான். அப்புறம் முழுசா என்ன இந்த தொழில தள்ளி விட்டு அவன் அரசியலுக்கு போயிட்டான். இப்ப கூட பாரு, வர எலெக்ஷன்ல அவன் எம்எல்ஏவுக்கு நிக்க போறான். உன் தொழில் தான் இப்படின்னு ஆயிடுச்சே, அப்புறம் எதுக்கு அவன் கிட்ட போன? நானாவா போறேன்? அவனுக்கு நினப்பு வந்தா கூப்பிடுவான், போலன்னு சொன்னா கொன்னுடுவேன்னு மிரட்டுவான். அப்படிதான் இன்னைக்கும் கூப்பிட்டான். போனேன். எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போகணும். என்னடி ரொம்ப பத்தினி மாதிரி பண்ற? முன்னாடி எல்லாம் வந்தா நல்லா கோஆபரேட் பண்ண, இப்ப என்ன மிஷின் மாதிரி நிக்கிற? போய் பண்றீ. இப்ப நான் கேக்குறதெல்லாம் நீ குடுக்குற, புரியுதா? இல்ல நீ வெளிய போவே மாட்ட. யோ, வந்தியா படுத்தியா எந்திரிச்சு போனியான்னு இருக்கணும். உனக்கு விதவிதமா விருந்து வைக்க நான் தயாரா இல்ல. அப்படியா? நீ எப்படி இங்க இருந்து போறன்னு நான் பாக்குறேன், என்ன கவனிக்காம. ஏய், முன்னாடி ரொம்ப சீனா போற. நீ கவலைப்படாதே, அவனுக்கு வைக்கிறேன் பார் பெரிய குண்டு. அக்கா, வா பப்பி. எங்க இவ்வளவு தூரம்? உங்களை பார்க்கதாங்க வந்தேன். என்ன விஷயம்? தொழில் சிறப்பா நடக்குதுல்ல? தொழிலுக்கு என்னக்கா குறை? நீங்க தான் ஆரம்பிச்சு வச்சீங்க. உங்க ராசி இப்ப தொழில் கொடி கட்டி பறக்குது. மகளிர் அணி ராஜினா சும்மாவா? ராசியான கையில. அக்கா, ஆரம்பத்துல உங்க மேல கோவம் இருந்தாலும் போக போக மாறிடுச்சு. உங்களாலதான் இந்த வாழ்வுன்னு நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன்க்கா. அப்புறம் எதுக்கு என்ன தேடி வந்திருக்க? ஏதாவது பிரச்சனையா சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன். பிரச்சனை எல்லாம் இல்லக்கா, கொஞ்ச நாளைக்கு தொழிலை மாத்திக்கலான்னு பாக்குறேன். ஏன், தொழில் சலிச்சு போச்சா இல்ல பணம் ரொம்ப சேர்ந்து போச்சா? பணமும் இல்ல, தொழிலும் இல்ல, இது வேற பிரச்சனைக்கா. சொல்லுமா, உனக்கு நான் இப்ப என்ன செய்யணும்? உங்களை மாதிரி நானும் தொழில அப்பப்ப மாத்திக்கணும்க்கா. என்னம்மா, கிண்டல் பண்றியா இல்ல பாராட்டுறியா? இல்லக்கா, திடீர்னு அரசியல் அவதாரம் எடுத்துட்டீங்க. இப்ப ஆளுங்கட்சி மகளிர் அணியில முக்கிய பொறுப்புல இருக்கீங்க. உங்களை மாதிரி நானும் அரசியலுக்கு போகணும்க்கா. அதோட ஆழம் வரைக்கும் போய் பார்க்கணும். என்னது அரசியலா? உனக்கா? உனக்கு அது சரிப்பட்டு வராதுமா. நீ பண்ற தொழிலை விட இது ரொம்ப மட்டமான தொழில். கட்சியில படிப்படியா முன்னேறணும்னா கண்ட பயலுக்கு முந்தானிய விரிக்கணும், பொறுக்கி பயலுக்கெல்லாம் பல்ல காட்டணும், போராட்டம் நடத்தி அடி உத வாங்கி ஜெயிலுக்கெல்லாம் போய் அப்பப்பா இந்த கஷ்டம் வேணாமா உனக்கு? அரசியலுக்கு வர ஆசையை விட்டுரு, உன்னால சமாளிக்க முடியாதுமா. எல்லா பிரச்சனையும் என்னால சமாளிக்க முடியும்க்கா. இப்பவே நிறைய பேருக்கு முந்தானைய விரிச்சுக்கிட்டு கண்டவனுக்கெல்லாம் பல்ல காட்டிட்டு தானே இருக்கேன். அது வேற பப்பி, இது வேற. சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். கஷ்டம்லாம் இல்லக்கா, இது என்னோட இஷ்டம். இது என்னோட ரொம்ப நாள் கனவு. என்னை எப்படியாவது மகளிர் அணியில சேர்த்து விடுங்கக்கா. அப்புறம் பாருங்க என் பெர்ஃபார்மன்ஸ். பப்பி, உன் ஆர்வத்தை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆர்வம் மட்டும் இல்லக்கா, இதுல எனக்கு பெரிய குறிக்கோள் ஒன்றும் இருக்கு. அது என்ன குறிக்கோள் பப்பி? சிலரை பழி வாங்கணும்னா அதுக்கு ஒரு ஆயுதம் தேவைப்படும். அந்த ஆயுதம் தான் அரசியல். ஐயோ, உன்னை தொழில தள்ளிய சரசு, அப்புறம் நானு, மத்தவங்க எல்லாரையும் பழி வாங்க போறியா என்ன? சிச்சி, அப்படியெல்லாம் இல்லக்கா. உங்களை எதுக்கு நான் பழி வாங்கணும்? ஆமா ஆமா, நீங்கெல்லாம் எனக்கு ஒரு வழிகாட்டி தானே. அதானே பார்த்தேன், பயந்தே போயிட்டேன். சரி, நீ யார பழி வாங்க போற? மனுஷங்க ரூபத்துல மிருகங்கள்லாம் இந்த நாட்டுல உலாவிட்டு இருக்கு. அதுங்களை காட்டுக்கு துரத்தணும். என்னமோ பண்ணு. இப்ப என்ன செய்யணும் உனக்கு? வரப்போற எலெக்ஷனை பத்தி பேசுறதுக்கு மந்திரி வரப்போறாருல்ல, அவர்கிட்ட எப்படியாவது என்ன அறிமுகப்படுத்தி வச்சா போதும். மத்தத நான் பாத்துக்கிறேன். போற போக்க பார்த்தா எனக்கே ஆப்பு வச்சிருவ போல இருக்கு. அக்கா, என்னக்கா என்ன போய் தப்பா நினைச்சிட்டீங்க?
எந்த காலத்திலயும் நீங்க எனக்கு தெய்வம்க்கா. சரிம்மா சரி, இன்னும் 2 நாள்ல அமைச்சர் வராரு, அவர்கிட்ட உன்னை அறிமுகப்படுத்தி வைக்க ஏற்பாடு பண்றேன். ரொம்ப நன்றிக்கா. உன்னை உள்ள இழுக்கிறதுக்கு எல்லாரையும் நான் சரி கட்ட வேண்டி இருக்கும். குறிப்பா எங்க தலைவிய, அவங்கள கவுத்துட்டா எல்லாம் ஈஸி ஆயிடும். சொல்லுங்கக்கா, கவுத்துடுறேன். கண்டிப்பா நீ எல்லாரையும் கவுத்துருவேன்னு எனக்கு தெரியும். எல்லாம் உங்க ஆசீர்வாதம்க்கா. அடிக்கடி என்ன புகழ்ற, எனக்கே கூச்சமா இருக்கு. மகளிர் அணி தலைவி கிட்ட சொல்லி முதல்ல உன் அணியில சேர்த்து விடுறேன், அப்புறம் உன் சாமர்த்தியம். சரிக்கா, நான் வரேன். டீ காஃபி ஏதாவது சாப்பிட்டு போ. இல்லக்கா, இன்னொரு நாள் வந்து விருந்தே சாப்பிடுறேன். சரி. வரேன்க்கா. தலைவரே, சிஎம்க்கு அடுத்த பவரே நீங்கள் தான் தலைவரே. நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு சீட்டு வாங்கி தரலாம் தலைவரே. ஆஹா, நீ சொல்கிறது சரிதாயா. பட் இந்த தடவை சபாபதிக்கு கொடுக்கலான்னு முடிவு தலைவரே, பண்ணிட்டேன். கட்சிக்கு உண்மையாக உழைக்கிறவன் தலைவரே. வெறும் உழைப்பு மட்டும் இருந்தால் போதுமாயா? துட்டு வேணா? நீ ஒன்று பண்ணு, சபாபதி கூட சேர்ந்து தொகுதி வேலையெல்லாம் பாரு. என்ன தலைவரே? பார்த்துக்கலாம். கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. பார்த்துக்கிறேன்யா, பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல. கிளம்பு கிளம்பு, பார்த்துக்கலாம். வாயா சபாபதி, தலைவரே, வா வா வந்துச்சு வா தலைவரே. உட்காரியா. அதிர்ஷ்டக்காரையா நீ. அப்படியா? சீட்டு உனக்கு தான். தலைவர்கிட்ட பேசிட்டேன். ரொம்ப நன்றி தலைவரே, ஏய், நீங்கள் தான் இரு, தெய்வம். இரு. கால் நல்லது, உட்காரியா. வெறும் காலில் விழுந்தா பத்தாதியா, நன்றி வேணையா. நன்றி எப்படி காட்ட போற? சொல்லுங்க தலைவரே, என்ன செய்யணும்னு சொல்லுங்க. நீ ஒன்று பண்ணியோ, 2 பெட்டியை கொடுத்து அனுப்பு. தலைவரே, நீங்க இங்கிருந்து வீட்டுக்கு போறதுக்குள்ள வந்துடும் தலைவரே. வெறும் பெட்டி இல்லையா, வெறும் பெட்டியை கொடுத்து. அதெல்லாம் கரெக்டா வந்துடும் தலைவரே. போயா, போய் தொகுதி வேலையை பாரு. சரிங்க தலைவரே. சந்தோஷமா எல்லாத்தையும் பாரு. எல்லாருக்கும் வணங்கண்ணே. வணங்கண்ணே. புரிஞ்சுக்கிட்டான் பார்த்தல. நம்ம சபாபதி இருக்கான்ல, அவனை பத்தி தலைவர்கிட்ட எடுத்து சொல்லி சீட்டு வாங்கி கொடுத்ததே நான் தான். தெரியுங்க, தெரியல? எனக்கு தெரியும். சரி, உண்மையிலேயே நம்ம கட்சியில மகளிர் அணிக்கு தான் முக்கியத்துவம். ஆமா அப்புறம் ஏன் மகளிர் அணியை காணுமேயா? அண்ணா, எல்லாம் ரெடியா இருக்காங்கண்ணே. நீங்க ஊனு ஒரு வார்த்தை சொல்லுங்க, இப்ப வர வச்சிருந்தேன். அத ஊன்னு சொல்லிட்டேன் ஐயா. சொல்லு சேகர், அந்த லட்சுமியை வர சொல்லுங்க. சரிங்க தலைவரே. லட்சுமி, பல்லாவூர் லட்சுமியா? ஆமாண்ணே, அது ரொம்ப ரொம்ப அண்ணே, அது பழைய லட்சுமி தானே. அது கூட இன்னொரு ஃபிகர் வருது, அத பாருங்க. பார்க்கல நீங்க, சீக்கிரம் கூட்டு வாங்க. வாங்கம்மா சீக்கிரம், உங்களுக்கு தலைவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. போங்க. வந்தாச்சு வந்தாச்சு. வணக்கம் வணக்கம். வணக்கம் தலைவரே. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு தலைவரே. என்ன ராஜேஸ்வரி, உன் வீட்டுக்காரன் பிரச்சனை ஒண்ணும் இல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தலைவரே. சரியா, மகளிர் அணி வந்தாச்சு. நம்ம கட்சியோட வளர்ச்சி, மகளிர் அணி வளர்ச்சி பத்தி எல்லாம் பேச வேண்டியது இருக்கு. புரியுதுல்ல? புரியுதுண்ணே. அப்புறம் என்ன, அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். நல்லா வாங்கி. என்ன மறந்துடாதீங்கண்ணே, தலைவர்கிட்ட சொல்லி வைங்கண்ணே. அட, உன்னெல்லாம் மறக்க முடியுமாயா? அப்போ போயிட்டு வரேண்ணே. ஆ, ஆம்பளைங்கெல்லாம் வெளியில வாங்க. தலைவருக்கு இன்னைக்கு கொண்டாட்டம் தான். என்ன லட்சுமி, உட்காரு. லட்சுமி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் தலைவரே, உங்க தயவால. சரி சரி. இல்ல, இந்த மகளிர் அணியை புதுப்பிக்கிறதே இல்லையா? எல்லாம் பழசாவே இருக்கு. இப்படி கேப்பீங்கன்னு தெரியும் தலைவரே, அதனால ஒரு ஆளை இறக்கிருக்கேன் அணியில. எங்க கட்சியில சேர்த்துட்டியா? ஆ, நம்ம கட்சியோட சட்ட திட்டங்கள் எல்லாம் அப்படி சொல்லிட்டியா? எல்லாமே எல்லாத்தையும் பத்தியும் சொல்லியாச்சு தலைவரே. லட்சுமி தான், லட்சுமி தான். பேர் என்ன சொன்ன? பப்பி தலைவரே. பப்பினா பத்னியை பப்பின்னு கூப்பிடுறீங்களா, இல்ல பேரே பப்பியா? பேரே பப்பி தலைவரே. பேரே பப்பி. ஆமா. வர சொல். பப்பிய கூப்பிடுங்க. வருதுக்கா வருதுக்கா. மாமா தலைவருக்கு வணக்கம் சொல்லு. வணக்கம் வணக்கம். தலைவரே, பப்பி இவதான். இதான் பப்பியா? சரி லட்சுமி, நீ சீட்டை காலி பண்ணு. சரிங்க அடுத்த தலைவரே. எலெக்ஷன் சீட்டு கன்ஃபார்ம் உனக்கு. சரிங்க தலைவரே. பப்பி வந்து உட்காரு. நம்ம தலைவர் தான், பாத்துக்கோ. நீ தான் பப்பியாமா? ஆமா தலைவரே. புதுசாவும் இருக்க, பேரும் நல்லா இருக்கு. உன்ன மாதிரி பொண்ணுங்களோட சேவை தான்மா நம்ம கட்சிக்கு தேவை. ஓ, பப்பி பாரு, என்ன பார்க்கவே மாட்டேங்கிற. என்ன படிச்சிருக்க? 10ஆம் கிளாஸ் தலைவரே. 10ஆம் கிளாஸா? போதுமா, நம்ம கட்சியிலேயே பெரிய படிப்பு படிச்சவர் நீதான். சரி, கார்த்திகை
ராத்திரி ஃப்ரீயா இருக்கியாமா? கட்சி வளர்ச்சியை பத்திலாம் கொஞ்சம் விரிவா பேசணும். ஓ தாராளமா உங்களுக்கு எல்லாமையா? கண்டிப்பா தலைவரே, அதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். அப்படியா? சரி சரி. கெஸ்ட் ஹவுஸ் தெரியுமா? என் கெஸ்ட் ஹவுஸ். லட்சுமி, தலைவரே என்னோட கெஸ்ட் ஹவுஸ் உனக்கு தெரியும்ல? தெரியும் தலைவரே. பப்பிக்கு நம்ம கெஸ்ட் ஹவுஸ் பத்தியும், அதே மாதிரி நம்ம கட்சியோட கொள்கையை பத்தியும், என்னோட கொள்கை எல்லாத்தையும் சொல்லியிருக்கலாமா? எல்லாத்தையுமே சொல்லியாச்சு தலைவரே. நான் உனக்கு கட்சியை பத்தி எல்லாத்தையும் விவரமா சொல்லியிருக்கேனா இல்லையாமா? உனக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரணும் யாருக்கு? பப்பிக்கு. ராத்திரி மறந்துடாத. மறக்க மாட்டேன் தலைவரே. கரெக்டா? ஓகே தானே? ஓகே 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 லட்சுமி, கட்சிக்கு சூப்பரான ஆளை நன்றி சேர்த்திருக்க. தலைவரே. அந்த பெருமெல்லாம் உனக்கு தான். இளமை என்னும் பூங்காற்று பாடியது ஓ பாட்டு, ஒரு பொழுதில் இரு இன்னும் கொஞ்சம் குடிச்சுக்கிறேன். சுகம் சுகம் அதிலே ஒரு சுகம். தலைவரே, உங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு தலைவரே. தலைவரே, வயசானாலும் வக்கனையா தான் இருக்கீங்க. உங்களை போய் கையால் ஆகாதவன அந்த சபாபதி சொல்றான். யாரு சபாபதி? அப்படியா சொன்னா? ஆமா. என்னையா கையால் ஆகாதவனு சொன்னா சபாபதி? அவன் இன்னைக்கு நிக்கிறானே சீட்டு, எம்எல்ஏ சீட்டு, அதை வாங்கி கொடுத்ததே நான் தான். எந்த போய் அவன் கையால் ஆகாதுன்னு சொல்றானா? ஆமா தலைவரே, நான் இங்க வரும்போது என்ன தடுத்த அமைச்சரால ஒண்ணும் முடியாது, உன்னை தடவைதான் முடியும், சீக்கிரம் முடிச்சிட்டு வா, அடுத்த அறையில காத்துட்டு இருக்கேன்னு சொன்னான். எனக்கு என்ன கையால் ஆகும் ஆகாதுங்கிறத நான் உனக்கு காட்டுறேன். நான் யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன், நீங்க யாருன்னு அந்த சபாபதி கிட்ட காட்டுங்க. காட்டிடும். லட்சுமி, தலைவர் கூப்பிடுறேன். தலைவரே பப்பி, மகளிர் அணி செயலாளரா அவளை நியமிக்கலான்னு இருக்கேன். உங்க இஷ்டம் தலைவரே. வணக்கம் தலைவரே. உன்னை உட்கார சொல்லலையே. என்ன தலைவரே, தொகுதி வேலைலாம் ஆரம்பிச்சிட்டேன், பணம் எடுத்துட்டு வந்திருக்கேன். இங்க கொடுக்குவா இல்ல சின்ன வீட்டுல கொடுக்குவா? பணம் முக்கியம் இல்லையா, முதல்ல மரியாதை என்னன்னு தெரிஞ்சு. வணக்கம் சொல்லிட்டு நீ பாட்டுக்கு வந்து உட்கார்ற. நைட்டு விடிய விடிய பல ஆங்கிள் உன்னை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணேன். காலையில 5:30 ஆயிடுச்சு முடிவு எடுக்கிறதுக்கு. உனக்கு அந்த சீட்டு இல்ல. திடீர்னு இப்படி சொல்றீங்களா தலைவரே? நம்ம அடிமட்ட தொண்டர் பசுபதி இல்ல, அவனுக்கு தான் அந்த சீட்டு கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டோம். அண்ணா நல்ல முடிவுண்ணே. அமைச்சர் வாழ்க, அமைச்சர் வாழ்க, அமைச்சர் வாழ்க. அண்ணா நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்க. இரு உன்னை பத்தி தான் இனி நீ அடிமட்ட தொண்டம் கூட இல்ல, புரியுதா? நம்ம பசுபதியோட சேர்ந்து கட்சி வேலையெல்லாம் பாரு, அப்புறம் பாப்போம். அப்புறம் உன் நடவடிக்கை எப்படி இருக்குன்னு பார்த்து ஏதாவது பண்ணுவோம். அண்ணன் சொல்றத கேளுப்பா. போ போ. கிளம்பு கிளம்பு. என்ன தலைவரே இப்படி சொல்லிட்டீங்க? கிளம்பியா? அதான் சொல்லிட்டேன்ல. அண்ணே நானே சொல்லணும்னு நினைச்சனே, நீங்களே சொல்லிட்டீங்க. அவனுக்கு நாக்கு ரொம்ப ஜாஸ்தியா. பப்பி, அப்படி என்ன பண்ண? அதான் பப்பியோட அரசியல். பொம்பளைங்கன்னா சீப்பா போச்சுல, அதான் வச்ச பெரிய பாமா. உன்னை கேவலமா நடத்தின அந்த சபாபதி வெடிச்சு செதறிட்டான். இனிமே அவ அரசியல்லையே இருக்க மாட்டான். ரொம்ப தேங்க்ஸ் டி. பப்பி, நீ வெறும் பூ இல்லடி, பூவுக்குள்ள ஒரு பூகம்பம்.